எங்கே திரும்பினாலும் கண் திஷ்டின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கண் திஷ்டி அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு உண்மையான நெகட்டிவான உண்மைங்கிறது உண்மை. ஒரு நெகட்டிவ் சக்தியாக தான் இந்த கண் திஷ்டிங்கிறது இருக்குது. இது எல்லாருக்கும் வருமா? எல்லோருக்கும் வரும். மனிதர்களுடைய கண்ணில் நம்ம பட்டுவிட்டால் நம்மளுடைய மீண்டு வருவது என்பது மிகவும் சிரமமான காரியமாயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. மனிதனுடைய எண்ணங்களும் குணங்களும் செயல்களும் பார்த்தீங்கன்னா கண் வழியாக வெளியே வரும், கண் வழியாக உள்ளே போகும், பலிதமடையும். நம்ம ஒரு புதிய துணி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுபதிஷ்டி. ஒரு நல்ல துணி போடுறது பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் பார்த்தாங்கன்னா சுபதிஷ்டி. இதே குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்த பதிவாக ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகின்றோம். அது என்ன பதிவு? கண் திஷ்டி. கண் திஷ்டி உண்மையிலேயே இருக்குதா? எங்கே திரும்பினாலும் கண் திஷ்டின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கண் திஷ்டி அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு உண்மையான நெகட்டிவான உண்மைங்கிறது உண்மை. ஒரு நெகட்டிவ் சக்தியாக தான் இந்த கண் திஷ்டிங்கிறது இருக்குது. இது எல்லாருக்கும் வருமா? எல்லோருக்கும் வரும். உங்களுடைய உடலில் ஆரா பவர் என்று சொல்லக்கூடிய உள் எனர்ஜி நன்றாக இருந்தால் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமோ எந்த ஒரு கண் திஷ்டியும் உங்களை பாதிக்காது. உங்களுடைய உடம்புலையோ உங்களுடைய மனதிலேயோ உங்களுடைய சக்கரங்கள்லேயோ அதற்கான சக்தி இல்லை என்றால் உடனடியாக உங்களை பாதிக்கும். அதுவும் ஒரு சில மனிதர்களுடைய கண்ணில் நம்ம பட்டுவிட்டால் நம்மளுடைய மீண்டு வருவது என்பது மிகவும் சிரமமான காரியமாயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. மனிதனுடைய எண்ணங்களும் குணங்களும் செயல்களும் பார்த்தீங்கன்னா கண் வழியாக வெளியே வரும், கண் வழியாக உள்ளே போகும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கண்களில் தான் இருக்குது. அந்த கண்களில் நம்ம நல்ல எண்ணத்தோடு பார்த்தாலும் நல்லா இருப்பாங்க, இல்லை நல்ல எண்ணம் இல்லாத பார்த்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பலிதமடையும். நம்ம ஒரு புதிய துணி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுபதிஷ்டி. ஒரு நல்ல துணி போடுறது பார்த்திங்கன்னா நல்ல மக்கள் பார்த்தாங்கன்னா சுபதிஷ்டி. இதே ஒரு அசுபம் நிறைந்த எண்ணங்கள் உடைய ஒரு மனிதர் நம்மளை பார்த்தால் அது அசுபதிஷ்டி. அதுவே கண் திருஷ்டியாக மாறி நம்மளை நிலைக்குலைய வைத்துவிடும். உடல் நலம் சரியில்லாக போகும். நீங்கள் கண் திருஷ்டி இருக்குதா இல்லையாங்கிறத ஒரு சின்னதாக செக் பண்ணுறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருந்தாலோ, மனதில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலோ, கண் எரிச்சல் இருந்தாலோ, பாத எரிச்சல் இருந்தாலோ, ஒற்றை தலைவலி இருந்தாலோ, இது உடல் நோயினால் வரக்கூடிய விஷயம் என்றால் விட்டுவிடுங்கள். உடல் நோய் இல்லாமல் கண் திருஷ்டி பாதிப்பு என்றால் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படியே நீங்களாகவே அந்த எலுமிச்சை பழத்தை உருட்டிக்கிட்டே வாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தடவி, மறுபக்கமும் அதே போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுமே தடவி அந்த எலுமிச்சை பழத்தை 27 முறை உங்களை சுற்றி தூக்கி போட்டுருங்க. யார் காலையும் மிதிப்படாமல் ஓரமாக ஒரு டிச்சில் போட்டுருங்க, இல்லையா ஒரு மரத்துக்கு கீழே போட்டுருங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் எரிச்சல் போயிடும், கால் எரிச்சல் போயிடும், மனசில் இருக்கிற குழப்பம் போயிடும், மனம் தெளிவடையும். ஏதோ ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டியால் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க, அது ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம். இதுதான் கண் திருஷ்டியோடைய எஃபெக்டில் சில பேர்த்து கண் திருஷ்டினால் சாப்பிடக்கூட முடியாத நிலைமைக்கு போயிடும். அப்படி கண் திருஷ்டி வந்தால் நம்ம வேறு என்னென்ன செய்யலாம்? எலுமிச்சை பழத்தை சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு மாதிரி அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கற்பூரம் இருக்கும். ஒரு கற்பூரத்தை 2 பற்ற வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் உங்களை பார்த்த மாதிரி உங்கள் ஆறாவை தூய்மைப்படுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு 3 முறை முகத்துக்கு மட்டும் காட்டுங்க, கற்பூரத்தை காட்டுங்கள். உடனடியாக அந்த திருஷ்டியானது விலகிவிடும். மனதில் ஒரு தெளிவு பிறந்துவிடும், உடலில் ஒரு சக்தி பிறக்கும். இந்த கண் திருஷ்டியை நம்ம போக்கிடலாம். இதை தவிர வேறு என்னங்க செய்யலாம்? நிறைய சாம்பிராணி போடுங்க. பால் சாம்பிராணி வீட்டில் நல்ல வெண்புகை அதிகம் வர்ற மாதிரி போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திருஷ்டியும் போகும், உங்களுக்கு பிடித்துள்ள அசுப திருஷ்டியும் போகும். இதெல்லாம் அசுப திருஷ்டியை நீக்கின்ற எளிமையான
பரிகாரங்கள். எலுமிச்சப்பழம் 1, கற்பூரம் 1, பால் சாம்பிராணி 1. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் திஷ்டியை போக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு கண் திஷ்டி அதிகம் பாதிப்புன்னு நம்புகிறீங்களா? ஒன்றுமே தேவையில்லை. எந்த ஆலயங்களில் வேள்விகள் நடக்கிறதோ, ஹோமங்கள் நடக்கின்றதோ, அந்த ஆலயத்திற்கு மனதார என்னை பிடித்துள்ள கண் திருஷ்டியெல்லாம் நீங்கணும்னு சொல்லி நிறைய வெண்கடுகு வாங்கி கொடுங்க. ஆலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலே வேலை செய்யும். வெண்கடுகை தேவையில்லாமல் வீட்டில் கருக்கக்கூடாது, போடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. சில பேர் நிறைய வெண்கடுகை வாங்கி வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சாம்பிராணிக்குள்ளே போட்டு காமிக்கிறாங்க. அது காமிக்கக்கூடாது என்பது சாஸ்திரம் சொல்கிறாங்க. அதனால் ஆலயங்களில் செய்யக்கூடிய வேள்விகளில் போய் என்ன பண்ணுங்க, வெண்கடுகை வாங்கி அங்கே கொடுத்துருங்க. இல்லை மாதத்திற்கு எப்பயாவது ஒரு முறை உங்கள் வீட்டில் ஏதோ ஹோமங்கள் நடத்தினாலோ இல்லது நீங்களாகவே சாம்பிராணியில் மாதம் ஒரு முறை வெண்கடுகு போட்டு உங்களுடைய முகத்தை காட்டுங்கள். அந்த வெண்கடக்கூடிய புகைகள் கட்டாயமாக திருஷ்டியை போக்கிவிடும். கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். கண் திருஷ்டியானது கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு போய் நீங்கள் எலுமிச்சப்பழத்தை ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக கண் திருஷ்டி நீங்கும். நீங்கள் சொல்லி வேண்டி ஏற்றிட்டு வரணும். என்னை பிடித்துள்ள கண் திருஷ்டிகள் நீங்கணும், அசுப திருஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி எலுமிச்சப்பழத்தை போய் அந்த சாமி முன்னாடியே பழத்தை பிழிந்து அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கண் திருஷ்டி முற்றிலுமாக நீங்கும். கண் திருஷ்டினால் கவலைகள் நிறைய வரும். அந்த கவலைகள் நீக்குன்னா நான் சொன்னக்கூடிய இந்த எளிய பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். வெண்கடுகை மட்டும் வீட்டில் அதிகம் உபயோகிக்க வேண்டாம். மற்றபடி நான் சொன்ன பரிகாரங்களை எளிமையான பரிகாரம், தொந்தரவில்லாத பரிகாரம், செலவில்லாத பரிகாரம் உங்களுடைய கண் திருஷ்டியிலிருந்து முழுமையாக உங்களை வெளியிலே கொண்டு வந்து உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைத்து தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.